எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா? சரி, அப்போ யோக ஜாதகமாக இருக்கணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னம் மேச லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் 12 லக்னங்கள் இருக்குது. நீங்கள் எந்த லக்கணங்களில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்கணத்தில் பாவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, சுவர்கள் இருந்தால் ஓகே. லக்னாதிபதி பகை நீசம் அடையாமலும் 6, 8, 12 மறையாமலும் இருந்தால் நல்லது. அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை பெற்று இருக்கணும். அந்த லக்னாதிபதியோட பாவர்கள் சேர்ந்திருக்கக்கூடாது, பாவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது, சுவர்கள் சேர்ந்திருக்கலாம், பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பேஸ் மட்டும் சரியாயிருச்சு. லக்னாதிபதிங்கிறது நீங்கள், அது ஸ்ட்ராங் ஆகிட்டாலே உங்கள் உடல் உள்ளம் அனைத்துமே ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்போ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டா. அடுத்து 5th ஹவுஸ், 5க்குரியவன் சொல்லுவாங்க, பஞ்சமாதிபதி. அது பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தியை குறிக்கக்கூடியது, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அந்த 5க்குரியவனும் 6, 8, 12 மறையாமல், பகை நீசம் அடையாமல், ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தோடு இருந்தால் நல்லது. அப்போ உங்களுக்கு 2 சிறப்பாயிருச்சு. அடுத்து 9th ஹவுஸ், பாக்யாதிபதி, தந்தை ஸ்தானம். அவர் நல்லா இருந்தால் தானே நீங்கள் குழந்தைகளில் நல்லா இருக்க முடியும். அப்போ 9க்குரியவன் பகை நீசம் அடையாமலும் 6, 8, 12 மறையாமலும் ஆட்சி உச்சங்கிற ஸ்தான பலத்தோடு இருந்துட்டா சூப்பர். ஏன்னா உங்களுக்கு திரிகோணம்ங்கிற லட்சுமி ஸ்தானம் வலுவாயிருச்சு. அதாவது ஒரு கேமரா ஃபிட் பண்ணணும்னா அதுக்கு ட்ரீஆங்கிள் வேணும், ஒரு முக்கோணம் இது வேணும், அப்படின்னா அந்த கேமரா ஃபிட் பண்ண முடியும். அதற்கடுத்து 1ங்கிறது பொதுவு, 4, 7, 10ங்கிற கேந்திரஸ்தானம் வலுவாக இருக்கணும். இந்த 4, 7, 10ங்கிற ஸ்தானங்களில் அசுவர்களும் இருக்கலாம், சுவர்களும் இருக்கலாம். ஆனால் அந்த 4, 7, 10க்குரியவர்கள் ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் சனி செவ்வாயை பொறுத்தமட்டுக்க அவங்க ஸ்தான பலம் அடையாமல், சனி 7ல் திக்பலமாகவும், செவ்வாய் 10ல் திக்பலமாகவும், அரை பாவரான சூரியன் 10ல் திக்பலமாகவும் இருந்தால் நல்லது. இப்போ ஒரு சேர இருக்கக்கூடாது. இப்போ செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போ கடக லக்கணத்துக்கு அவர் 10க்குரியவராக வருவார். அப்போ 10 மேசமனையில் அவர் ஆட்சியும் பெற்றும் திக்பலமும் ஆயிடுவார். அப்படி ஒரு சேர இருக்கக்கூடாது. அப்போ கடக லக்கணத்துக்கு அவர் 5ல் இருந்தால் நல்லது. அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்கணம்னு பார்த்துக்கோங்க. அந்த லக்கணத்திலிருந்து தொட்டு எண்ணுங்க. 5, அதுக்கப்புறம் 9, அப்புறம் 4, 7, 10 இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். 6, 8, 12ங்கிற ஸ்தானங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், கடன் நோய் எதிரியை குறிக்கிறது. 8 ஆயில் ஸ்தானம், பழையபடி கடன் நோய் எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட், அசிங்கம், கேவலம், தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல், மேலிருந்து கீழே விழுதல், அது ஆயில் ஸ்தானமும் கூட. 12 12ங்கிறது விரயம்ங்க.
அதனால் இந்த திரிகோண ஸ்தானங்களும் கேந்திர ஸ்தானங்களும் வலுவாக இருந்தால் அது நல்ல ஜாதகம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பருவத்தில் தசாபுத்திகள் வர வேண்டும், நல்ல தசாபுத்திகள். இப்போ நீங்கள் குரு அணி லக்னங்களில் பிறந்திருக்கிறீங்கன்னா, அதாவது மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக சிம்ம லக்கணம், தனுசு மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் உங்களுக்கு வந்தால் நல்லது. நீங்கள் சுக்கிர அணி லக்கணங்களில் பிறந்திருக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, மகரம் கும்பம் போன்ற லக்கணங்களில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா பருவத்தில், அதாவது 25 வயசுலேருந்து சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை வரணும். வந்தால் உங்கள் ஜாதகம் அற்புதமான யோகமான ஜாதகம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக அனுபவிக்க பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இடையில் 6, 8, 12 தசா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலம் பெற்று அசுபர்களோ கூட சேர்ந்தோ அவங்க பார்க்காமலையோ ஒரு சுவரோடு சேர்ந்து சுவர் பார்த்தா நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு லக்னம் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி எங்கே இருக்கிறாங்க, 4, 7, 10க்குரியவங்க எங்கே இருக்கிறாங்க, 6, 8, 12 கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது. இந்த சனி செவ்வாய் ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலம் அடையாமல் அவங்க திக்பலம் பெற்றோ இல்லை நட்பு நிலையில் இருந்தாலோ நல்லது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.